தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை மேற்கு வங்க அஞ்சல் துறை தலைவர் 5/3/2024 கேட்ட அந்த கேள்விக்கு, அதாவது LTCயிலே செல்வதற்கு வந்தே பாரத் ரயிலிலே பயணம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு தன்னுடைய பதிலை அளித்திருக்கிறது. DOPTயினுடைய 19/10/2017 ஆணை மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருடைய 30/8/2023 ஆணையின்படி மத்திய அரசு ஊழியர்கள் வந்தே பாரத் வண்டியிலே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இவைகளும் சதாப்தி ரயிலை போன்றவைகள் தான் என்று 29/4/2024 அதற்கான விளக்காணையை தந்திருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க ஆணை. இந்த ஆணையின்படி வந்தே பாரத்திலே பயணம் செய்தால் அவைகள் LTC பயணத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மிக தெளிவாக உள்ளது. ஆனால் DOPT தன்னுடைய 12/1/2024 ஆணையிலே தேஜா ராஜதானி 2 ரயிலிலே பயணம் செய்தால் மட்டும்தான் 13/7/2017 ஆணையின்படி TDA என்டைட்டில்மெண்டிற்கு பொருந்துமே தவிர LTCக்கு பொருந்தாது. LTC வேறு, TA வேறு என்று ஒரு தேவையற்ற ஒரு விளக்காணையினை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே 19/9/2017 அன்று வெளியிட்ட அந்த ஆணையிலே TA என்டைட்டில்மெண்டிற்கு எதெல்லாம் பொருந்துமோ அவைகளெல்லாம் LTC என்டைட்டில்மெண்டுக்கும் பொருந்தும், இதற்காக தனியாக இல்லை என்று ஒரு விளக்காணையை தந்த பின்னாலே இந்த 12/1/2024 வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விளக்கு ஆணையானது தேவையற்ற குழப்பங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த 12/1/2024 DOPTயினுடைய ஆணைக்கு பின்னாலும் கூட அஞ்சல் துறை மிக சரியான ஒரு முடிவெடுத்து வந்தே பாரத் ரயிலே பயணம் செய்தால் LTCயிற்கு அனுமதி உண்டு என்று ஆணையிட்டு இருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒன்று என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.